நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். நடுவில் நீ காசுலாம் எடுத்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஆமா, உன் பேர் என்ன? இல்லை சார். டேய், உன் பேருடா? கௌசிக் சார். அம்மா எங்க வேலை பாக்குற? பிபிஓ. அப்படின்னா கால் சென்டர் சார். அப்படின்னா அமெரிக்கால இருந்து கால் பண்ணுவாங்க, பதில் சொல்லணும் சார். ஆமா, அமெரிக்கால இருந்து உனக்கு எது கால் பண்றாங்க? இப்பெல்லாம் அப்படிதான் சார். அமெரிக்காவில் உள்ள மக்கள்லாம் அவங்க எல்லாம் கம்பெனிக்கு கால் பண்ணுவாங்க, அந்த கால் எங்க டைவர்ட் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் சார். சரி, என்ன பேசுவ? வேணாம் சார். கேக்குறேன்ல, சொல்லு, என்ன பேசுவ? Thanks for calling in, Janet. This is Thomas here. Could I have first and last name, please? How can I help you, sir? நல்லா இருக்கு இங்கிலீஷ். ஆமா, எப்படி அது? Thanks for calling, Janet. Thanks for calling in, Janet. I'm Thomas here. Hey, உன் பேர் என்ன? கௌஷிக் சார். அப்புறம் தாமஸ்னா என்னது இது? இல்ல சார், அமெரிக்கால இருந்து அவங்க கால் பண்றாங்க இல்லையா, சோ இந்தியால இருந்து பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது சார். அதனால அமெரிக்கால இருக்கிற மாதிரியே நம்ம இந்தியால இருந்து பேசுறதுனால பேர் வந்து தாமஸ்னு அவங்களே வச்சுட்டாங்க சார். உன் சம்பளம் எவ்வளோ? 40,000 சார். 40,000? ஏய், 40,000 ரூபாய் கொடுத்தா உன் பேர் மாத்திருவல்ல நீ? 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்க அம்மா மாத்திருவல்ல நீ? அப்படி இல்ல சார், ஆனா வேற வழி இல்ல. அப்படிதான் சார். நல்லா இருந்தது. எப்படி இது? Thanks for calling in, Jonix. I'm Thomas here. Could you please tell me your first name and last name, sir? How can I help you, sir? நல்லா சொன்னா? ஆமா சார், அமெரிக்காக்கார மாதிரியே பேசுனீங்க சார். 40,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் பேசுறான். 25 வருஷமா இங்க பறந்து வந்து உனக்கு பாரதி பாட்டு தெரியல. பாரதி பாட்டு தெரியல. அடிக்க மாட்டேன் சொன்னீங்களே சார். உனக்கு இந்த அனந்தரங்கன் தெரியுமா? அனந்தரங்கன் தெரியாது சார். உன்ன மாதிரி ஒரு 2000 வருஷத்து தமிழ் படிச்ச எனக்கு 2000 ரூபாய் தான் சம்பளம். 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பொட்டி கம்ப்யூட்டரா அதை படிச்ச உனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். எப்படி சொல்லு? 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய் தான். ஆனா அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஊரு 2 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார், மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு உள்ள இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு உள்ள இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு வெளியே இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு உள்ள இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன் நம்ம ஆளு சார். கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார்? அது தூக்கி இதுல போட்டீங்களா சார்? இதை தூக்கி அதுல போட்டீங்களா சார்? சார் 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 ஆமா சார். நான் ஏதோ பரவாயில்ல சார், ஏதோ 2 குரல் சொல்லி வாத்தியார் வேலை வாங்கி பொழைச்சுப்பேன். ஆனா ஹிஸ்டரி படிச்சவனுங்க, ஜியோகிரபி படிச்சவனுங்க, சோசியாலஜி படிச்சவனுங்க, சைக்காலஜி படிச்சவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவனுங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சவனுங்க செத்தானுங்க. பாவம், வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். ரொம்ப கரெக்ட் சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் இந்த MBA படிக்கிறவன், MCA படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிச்சவன், டாக்டருக்கு படிச்சவன், இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தாங்க சார், எங்களுக்கு கிடையாது சார். நான் 2000 ரூபாய் பத்தலன்னு சொல்ல சார், பசி கொடுமை பட்டினி சொல்ல சார், பிச்சை கேட்கல சார். ஆனா அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ற அலப்பறை இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, காரம் வாங்குறானுங்க, வீட வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். Touch me here if you dare. Don't look at my face. Unbutton me here. அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள எழுதிட்டு வந்தா, பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தொடணும்னு தோணுமா தோணாதா சார்? தோணும் சார், தோணும். இந்த தமிழ் படிச்சவெல்லாம் ஏதோ சாதுவானவன், அப்ராணி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு, சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்வான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். நேற்று நள்ளிரவில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தமிழ் முதுகலை பட்டதாரி பிரபாகரனின் ஒப்புதல் வாக்குமூலம் சமூகத்தில் நிறைய விவாதங்களை தோற்றுவித்துள்ளது. அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் இருந்தேன். வாடகையில் 2000 ரூபா வாடகை. கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க வந்தானுங்க சார். அங்கே வேலை பார்க்குறவங்களாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க சார். இங்கே இருந்த வாடகையை ஏற்றி விட்டானுங்க. இங்கே இந்த வாடகை கொடுக்க முடியாம
பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டேன் சார். அங்கேயும் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க வர்றாங்களாம். வாடகை என்ன ஏத்த போறாங்க, எப்படி வாழ்றாங்க ஒண்ணுமே புரியல சார். நகரத்துல இந்த ஏழைகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா இது நவீன தீண்டாமை இல்லாம வேற என்ன? சும்மா போறாமல பேசுறேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபா. ஐ அக்செப்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட அந்நிய செலவாணி கையிருப்பு வெறும் 10,000 கோடி. ஆனா இன்னைக்கு 8,27,200 கோடி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐடி. கம்ப்யூட்டர் துறையினால் நாடு வளர்ந்துருக்காங்க சுத்த போய் சார். சொற்பமான மக்கள் தான் வளர்ந்துருக்காங்க. நாடு முழுதும் வளரலையே. உடம்புல வளர்ச்சினா உடம்பு முழுதும் இருக்கணும். காலில் மட்டும் வளர்ச்சி இருந்ததுன்னா அது வீக்கம், யானைக்கால், நோய். டிஷர்ட்ல வாசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஏன் டிஷர்ட் ஏன் இஷ்டம்? நான் என்ன எழுதுனா உங்களுக்கு என்ன? இதெல்லாம் மொத்தமா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. எழுதாட்டி பார்க்க மாட்டீங்களா? எழுதினாலும் எழுதாட்டியும் பார்க்கறவன் பார்த்துட்டு தான் சார் இருக்கான். என்ன நாங்க எழுதுறதுனால உங்களுக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் மேலிக்கும். ஸ்பென்சர் பிளாசா, பீட்சா ஹட் இந்த மாதிரி இதெல்லாம் நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் பணக்காரனுக்கு செய்து கொடுத்துருக்க வசதிகள்.